பெருந்தலைவர் காமராசரின் 123வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மரியாதை செலுத்தினார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவச் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் வருகை தந்து மரியாதை செலுத்தியிருந்தார்கள். கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் காமராசரின் சிலைக்கு பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், பாஜகவின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் அடுத்தடுத்து வருகை தந்து மரியாதை செலுத்தியிருந்தார்கள். மேலும் பாஜக மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் காமராசரின் சிலைக்கு மலர் மாலை செலுத்தியும் அவருடைய சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தியிருந்தார்கள். நயினா நாகேந்திரன் பாஜகவின் நிர்வாகிகளோடு, குறிப்பாக நடிகர் சரத்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளோடு இணைந்து வந்து மரியாதை செலுத்தியிருந்தார். மேலும் தமிழக அரசு தொடர்பான விமர்சனங்களை அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பொழுது உங்களுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட திட்டங்கள் தொடர்பாகவும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.